வணக்கம் மகளே, எப்பா சாமி தாங்க முடியல ஆளை விட்றா சாமி அப்படின்னு ஓடுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல நம்ம சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கூசாம போய் சொல்றாரு மக்களே. நம்ம இவ்வளோ நாள் உட்காந்து பார்த்துட்டோம் இவர் என்ன பண்ணாரு, இவர் வீட்டுக்குள்ள இருந்தப்ப என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படியே இருந்தாலுமே இவர் என்ன பண்றாரு, நாக்கூசாம போய் சொல்லி புழுதிக்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லணும் வீட்டுக்குள்ள. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னோ சௌந்தர்யாட்ட ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறதையும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தருக்கு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ரூம் கூப்பிட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சிவகுமார், சாரிங்க மாற்றி வந்துருக்குனார் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னா, வந்ததுலேருந்து அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அக்கா வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க, வீட்டில் சுஜாக்கா வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க போல, இதுக்கு மேலே நீங்கள் போய் ஒன்றையும் கழட்ட முடியாது, ஸோ அதனால் நீங்கள் பண்ணினதையாவது அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக அவர் வந்து முழுக்க என்ன எஃபர்ட் போடுறாருன்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான அதாவது முத்துக்குமாரன் ஃபேன்ஸு கொஞ்சம் அடித்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நேற்று சொல்லியிருந்தாப்புல. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வச்சுக்கிட்டு முத்துக்குமாரனுக்கு பெருசாக அவர் வந்து இது எதுவும் ஹிண்ட் கொடுக்கறத லைட்டாக பேசுகிறார். ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டோட அவர் வந்து பேசுகிறார். சரிங்களா? ஸோ அப்படி பேசுகிறவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, தான் மேல விழுந்த கரைகள் எல்லாத்தையும் மாற்றி அடுத்தவங்க மேலே வைக்க ட்ரை பண்றாரு சிவகுமார். சரிங்களா? இந்த சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டும், அருண் வந்து பொம்மையை வச்ச விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேற மாதிரி கொண்டு போறாரு. அவர் பக்கம் ஒரு சிலது நியாயம் இருந்தாலும் அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பக்கமும் நியாயம் இருக்கு. எனக்கு இதுல ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா, போன வாரம் வந்ததுலேருந்து இந்த வாரம் ஆரம்பிச்சு இதே பிரச்சனையை பேசுறீங்களே, வெளியில் போய் நீங்கள் ஓவராக பேசுறீங்கன்னு யாரும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பேசுறீங்கிறத அதை யாரும் சொல்லி இவர் காதில் வாங்கல போல இருக்கு. ஏன்னா வந்த அன்னைக்கு ஆரம்பிச்சவர் இன்ன வரைக்கும் அதை பேசுறாரு. இன்னொன்று கொடுமை, இதில் என்னடா புழுகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன தெரியுமா புழுகினாரு? அவங்க வீட்டிலேருந்து நல்லி எலும்பு வந்துச்சுல, நல்லி எலும்பு குழம்பு மட்டன் பிரியாணி என்னமோ ஒன்று வந்துச்சு இல்லையா? ஸோ அதில் நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டேங்க. அள்ளி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 4 பருக்க சோறு கொஞ்சோண்டு 2 எலும்பு கடந்துச்சுங்க. முத்துக்குமரட்டெல்லாம் நல்லி எலும்பெல்லாம் எடுத்து கொடுத்தேங்க நான். ஆனால் அதை சாப்பிட்டு அப்படி கொடுத்த ஒரு பையனை இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ஏதோ இடியாப்ப பிரச்சனையா, நைட்டு இடியாப்ப பிரச்சனை மீன்ஸ் ராணவ் ரஞ்சித் சார் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து சொல்கிறாப்புல, அப்படி இருந்த பையனை இப்படி சொன்னால் என்னால் தாக்க முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா, நாங்கள் தான் பார்த்தோமையா, ஆளுக்கு 2 வாய் கொடுத்துட்டு வெளில போய் உட்காந்து முக்குடிக்கலையா, யாருக்கும் கொடுக்காம அதிகமாக. நான் தான் அதே மீன் பண்ணி போட்டிருந்தோமையா, தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே என்னையா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் மீன் பண்ணியிருந்தோம்லையா. ஸோ அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி வந்து புழுகிறது இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன? அவங்க வெளியிலே போயிட்டாங்க, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பண்ணது எல்லாம் கரெக்டு, அவர் தப்பே பண்ணல அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாரு. சரிங்களா? அதுதான் இவருக்கு தெரியும், இவருக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம மேலே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இவர் வந்து பிளான் பண்ணி புழுவிட்டு திரிகிறாரு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது சௌந்தர்யாட்ட ஆர்னோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்னோ என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, காலையில் நான் ஒரு முதல் வீடியோ போட்டுப்பேன், அதை பார்க்கலாம், இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், ஸோ போய் பார்த்துக்கோங்க. சுனிதாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு கன்வர்சேஷன் போச்சு, ஒரு சண்டை. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் சுனிதா பக்கம் அங்கே பேசிட்டு இருக்காங்க, வெளியில் போய் அது பிரச்சனை முடிஞ்சோன்னு ஒரு கன்வர்சேஷன் நடக்கும்ல, அதில் ஆர்னோ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, உன்னை பார்த்தீங்க சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்றுட்டே இங்கே வந்து பேச சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் ஒன்று எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி, சாச்சனா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒன்றுட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தியா, அது உனக்கு புரியுதா? அதாவது எப்படி கேட்குறாரு அப்படின்னா, உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, அது உனக்கு தெரியுதா? அது எதுக்காக பயப்படுறாங்க? வெளியில் உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்காக தான் பயப்படுறாங்கிறதாவது உனக்கு தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாப்புல ஆர்வம். அதாவது அவர் என்ன சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு வெளியில் ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸை பார்த்து ஒன்றுகிட்ட இவங்க வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் அவர் வாயிலேருந்து உனக்கு புரியுதான்னு கேட்டு ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்சேஷனில் ஆர்னோ சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தேடா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சார் வெளியில் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க சோஃபா ஏரியாவில். இந்த கதை தான் சிவகுமார் பேசிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம் வந்து கூப்பிட்டாங்க. என்ன பேசுனாங்கிறத காட்டல. ஏன்னா அவர் கூப்பிட்டது காரணம் என்னன்னா, நேற்று விஜய் சேதுபதி சார் பேசினதுலேருந்து அவருக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் கன்ஃபெஷன் ரூம் போகணும்னு சொல்லி தான் கேட்டிருந்தாரு. பட் உள்ளே போய் அவர் பேசின விஷயங்கள் என்னவா இருக்குன்னு நமக்கு போட்டிருக்கணும். பட் அதை போடவும் இல்லை, லைவில் காட்டவும் இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சண்டை இப்போ தர்சிகா உள்ளே வரும்போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. பட் ஆனால் இப்போ அவங்களுக்கான ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னங்க லைவில் பார்த்தா தெரியும். என்னோட பர்ஸ்பெக்டிவ் இதில் ஏதாவது கேம் ஆடிருப்பாங்களா, இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா கூப்பிட்டு? ஏன்னா நம்மள்ட்ட காட்டலையே அந்த இதை வந்து நம்மள்ட்ட காட்டல. அப்படி கன்வென்ஷன் ரூமில் உள்ள டாக்கிங் வந்து நம்மள்ட்ட காட்டலங்கும் போது, ஸோ இவங்க ஏதாவது பிளான் பண்ணி கொஞ்சம்
கொஞ்சம் இந்த கடைசி வாரத்தில் ஏதாவது பண்ணலாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிவகுமார் புழுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்னோ ஏதோ ட்ரை பண்ணுறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரவீந்திர வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.